வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரபிக் கருவாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மீனை வெட்டி ஒரு 20 நாள் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க. அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. 20 நாள் கழித்து அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உப்பு தண்ணியை போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்லேருந்து எடுத்து பேக் பண்ணுறாங்க. அதில் தான் 20 நாள் உப்பு தண்ணியில் உப்பு போட்டு அந்த மீனை ஊற வைப்பாங்க. இந்த மீனை கவாப்னு சொல்லுவாங்க. போட்டு இப்போ பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ அரபிக்காரங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதை சமக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் சமக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ ஆர்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கலர் பொடி தாங்க. அந்த உப்பு தண்ணியில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் கருவாடு கொஞ்சம் கலர் வரும். அதனால் வேறு எதுவும் இல்லைங்க. அதான் கொஞ்சம் அந்த கலர் பவுட்ரு தண்ணியை, அது உப்பு தண்ணி தான், அதில் மிக்ஸ் பண்ணி எல்லா பாக்ஸ்லையும் ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கட் பண்ணி அதில் கொஞ்சம் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபுல்லாக எல்லா பாக்ஸ்லேயும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருவாங்க பச்சை மிளகாவை. அதுக்கப்புறம் லெமனு கட் பண்ணி போடுவாங்க. ஒரு 3 பீஸ் 4 பீஸ்னு கட் பண்ணி போடுவாங்க. அந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் இறங்குறதுக்காக ஃபுல்லாக எல்லா பாக்ஸையும் இப்போ லெமன் போட்டுட்டு இருக்காங்க.
அடுத்தது இப்போ கருவேப்பிலை போடுவாங்க. கருவேப்பிலை எதுனாலனா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த கருவேட்டோட வாடை உங்களுக்கு அதிகமாக இருக்காது. இந்த லெமனு, இந்த பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலெல்லாம் போட்டது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க அரபிக் கருவாடுன்றது. இதுக்கு மேலே அரபிக்காரங்க வாங்கிட்டு போவாங்க. அதுதான் முடிஞ்சுது. இதுதான் அரபிக் கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து சமக் அப்படின்வாங்க. அரபியில் வந்து கருவாடுக்கு வந்து மீனுக்கு வந்து சமக்குன்னுவாங்க. சமக் முஜஃப் அப்படின்னாங்க கருவாடுக்கு. ஓகே, ரெடி ஆயிடுச்சுங்க. பை பாய்.